ரகசிய கேள்விகள் தொடர்கிறது. இன்னொரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம். சொல்லுங்கள் சார். ஹலோ வணக்கம் சார். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? திருவண்ணாமலையிலேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் சார். சார் ஆண்குறி ஸ்டேட்டாக நிற்க மாட்டேருக்கு. வயது என்னங்க உங்களுக்கு? 26. 26. ரைட்டு. என்ன காரணம்னு நீங்கள் நினைக்கிறீங்க இந்த சுய இன்பம் பண்ணது அது இதுன்னா? தெரியல சார், அதான் சார் இது இல்லை, அதான் உங்களை கிடையாது. முதல்ல அந்த மாதிரி பயம் இருந்தால் அதெல்லாம் உதறி தள்ளிடுங்க. இந்த போலி மருத்துவர்களோட விளையாட்டு அது. இந்த மாதிரி ஏதாவது பயத்தை வந்து ஏற்றி விட்ருவாங்க இளைஞர் மருத்துவத்தில். நீ சுய இன்பம் பண்ணால் பிரச்சனை, தூக்கத்தில் விந்து வந்தால் உனக்கு வீக் ஆயிடுவா, இப்படி ஏதாவது முட்டாள்தனமான கருத்துக்களை ஏற்றிட்டாங்கன்னா அந்த கருத்துக்களால் அவதிப்படுற இளைஞர்கள் எண்ணிக்கை எக்கச்சக்கம் லட்சக்கணக்கில் இருக்காங்க. அதை விட்டுட்டிங்கன்னா இந்த வயதில் உங்களுக்கு இந்த மாதிரி ஆண்மை குறைவு வரதுக்கான காரணங்களே இல்லை. பொதுவாக இளம் வயதினருக்கு ஆண்மை குறைவு மன ரீதியான காரணங்கள், குற்ற உணர்வு மன ரீதியான காரணங்களால் வருது. வயதானவர்களுக்கு ஹார்மோன் பிரச்சனை, இரத்த குழாயில் பிரச்சனை, இப்படியெல்லாம் நிறைய காரணங்கள் இருக்குது. நீங்கள் இதெல்லாம் விட்டுட்டு குற்ற உணர்வு விட்டுட்டு பாருங்கள். இதில் சரியாகலைன்னா ஒரு செக்ஸாலஜி மருத்துவர் அணுகுங்க. 100% உங்களை சரி பண்ணிடுவாங்க. ஒன்றும் கவலையே படாதீங்க. இன்றைக்கி அற்புதமான ட்ரீட்மெண்ட் நிறைய இருக்குது. சரி, இப்போது விந்து திரவத்தில் நம்ம போன முறை பேசியதோட தொடர்ச்சி வந்து விந்து திரவத்தில் என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்கலாம். எசூஸ்போமியான்னு சொல்லுவாங்க. விந்தணுக்களே இல்லாமல் இருக்கிறது, விந்தே இல்லாமல் இருக்கிறதுன்னு இருக்க ஏசூஸ்போமியா. ஏஸ்போமியான்னா விந்தே இல்லாமல் இருக்கிறது, எசூஸ்போமியான்னா விந்தணுக்கள் குறைவாக இருக்கிறது, அணுக்கள் இல்லாமல் இருக்கிறது. திரவமே இல்லாமல் இருக்கிறது ஏஸ்போமியா. ஒலிகோசூஸ்போமியானா விந்து அணுக்கள் கம்மியாக இருக்கிறது. இந்த மாதிரி ரொம்ப பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் இருந்தால் 2 செமன் டெஸ்ட் எடுக்கணும். 3 டெஸ்ட் வரைக்கும் எடுக்கணும், 3 மாத இடைவெளி விட்டு. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. மொபைல்லேருந்து கால் பண்ணுறேன். வணக்கம். யார் பேருங்க? என் பேர் ரஞ்சித் சார். என் பேர் சொல்லுங்கள். நான் வந்து ஆக்சுவலாக எனக்கு கைப்பழக்கம் இருக்கும். 28 வயசு ஆகுது எனக்கு. சரிங்க. இப்போ ஒரு மாதமே என்னோட ஆண்களுக்கு வந்து விட மாட்டேங்குது. அது ஏன் சார், எதனால ரீசன் அதுக்கு? உங்களுடைய பயத்தினால தாங்க விழ மாட்டேங்குது. இந்த மாதிரி கைப்பழக்கம் பண்ணால் நமக்கு ஏதாவது ஆண்மை குறைவு வந்துடும்னு பயந்தீங்கன்னா அது வியாதியாக மாறி உங்களுக்கு இந்த பிரச்சனையை உண்டு பண்ணும். முதல்ல இது நார்மல். என்னங்க? ஓகே. என்னங்க? இல்லை சார், நான் எக்ஸசைஸ் பண்ணும்போது கூட என்னோட ஆண்மை உறுப்பு வந்து சின்னதாகிடுது. எக்ஸசைஸ் பண்ணும்போது ஆணுறுப்பு சின்னதாக தாங்க ஆகும். அதாவது எக்ஸசைஸ் சிம்பத்தட்டிக் ஆக்டிவிட்டி அதிகமாகும் போது ஆணுறுப்பு சுருங்கும். நல்லா ஐஸ் வாட்டரில் இருக்கிறீங்க, எக்ஸசைஸ் பண்ணுறீங்கன்னா ஆணுறுப்பு சின்னதாகும். கோபத்தில் இருக்கீங்க, படபடப்பாக இருக்கிறீங்கன்னா ஆணுறுப்பு சின்னதாகும். எக்ஸசைஸ் பண்ணும்போது வேறு உறுப்புகளுக்கு ரத்தம் டைவெர்ட் ஆகும், அப்போ ஆணுறுப்பு சின்னதாகும் இயல்பாகவே. இதெல்லாம் நார்மல். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. வணக்கம் சார். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? திருவண்ணாமலேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் என்னங்க? தண்டபாணி. சொல்லுங்கள், என்ன பிரச்சனை உங்களுக்கு? சார் அதான் சார் இப்போ சொன்னேன் சார், ஆண்குறி ஸ்டேட் நினைக்கலண்ணா. அதான் நான் என்ன சொல்கிறேன்னா 2 விஷயம். ஒன்று, இதை பற்றிய குற்ற உணர்வு ஏதாவது சுய இன்பம் பண்ணதுனால, தூக்கத்தில் வந்ததுனாலன்ற மாதிரியான குற்ற உணர்வு இருந்தால் அதெல்லாம் தூர போட்டுருங்க. ஓகே சார். அப்படி எதுவும் இல்லை சார், அந்த மாதிரி நல்லா தான் சார். சரி, அப்போனா நீங்கள் ஒரு செக்ஸாலஜி மருத்துவர் அணுங்க. நீங்கள் ஏதாவது மாத்திரைகள் சாப்பிட்றீங்களான்னு பாருங்கள். மாத்திரைகள் ஏதாவது தூக்க மாத்திரை, இல்லை வலிப்பு மாத்திரை, மனநோய்க்கான மாத்திரைகள், அப்புறம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு சில டெஸ்ட்டுகள் பண்ணுவாங்க. டாக்டர்கள் உங்களை செக் பண்ணி இந்த படத்தில் காட்டுறோம். விந்து பையோட சைஸ் எவ்வளோ இருக்குது, ஹார்மோன்ஸ் நல்லா இருக்கா, டெஸ்டோஸ்டிரான் எவ்வளோ இருக்குது, எல்ஹெச் எவ்வளோ இருக்குது. ப்ரொலாக்டின் என்ற ஹார்மோன் பர்டிகுலராக யங் பீப்புளுக்கு பிரெயினில் வந்து ஒரு சின்ன மைக்ரோ அடினோமான்னு இருக்கும். அதுக்கு அறுவை சிகிச்சையெல்லாம் தேவையில்லை, மாத்திரைகளே அந்த மைக்ரோ அடினோமா பிரெயின்லேயே சரியாயிடும். அது இருந்தால் ப்ரொலாக்டின் வந்து அதிகமாக இருக்கும். ப்ரொலாக்டின் சாதாரணமாக 17 வரைக்கும் இருக்கணும். 100, 200 அந்த மாதிரி இருந்ததுன்னா அது விந்து அணுக்களையும் இல்லாமல் ஆக்கிரும், இல்லை ரொம்ப குறைக்கும். விந்து திரவத்தையும் டெஸ்டோஸ்டிரான் லெவலையும் ரொம்ப குறைக்கும். செக்ஸ் ஆர்வத்தை குறைக்கும். ஸோ இந்த டெஸ்ட்டுகளெல்லாம் பண்ணும்போது நமக்கு பல்வேறு விஷயங்களை கண்டுபிடிச்சலாம். அதை தவிர முக்கியமான காரணம் இரத்த குழாய்கள், இரத்த நாளங்களில் பிரச்சனை. இரத்த நாளங்கள் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் நம்ம பலமுறை இந்த நிகழ்ச்சியில் காட்டியிருக்கோம்.
வீடியோக்கள், எப்படி ரத்த நாளங்கள் அடைபடுது, அதற்கு என்னென்ன சிகிச்சை பண்ணுறாங்க அப்படின்னு. சர்க்கரை வியாதி ஒரு முக்கியமான காரணம். சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு ஒரு 3-4 வருடங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக பாதிக்க ஆரம்பிச்சிடும். சர்க்கரை வியாதியை நல்ல கண்ட்ரோலில் வச்சுக்கணும். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ, வணக்கம் சார், என் பேர் கண்ணன் பேசுகிறேன். நான் சொல்லுங்கள் கண்ணன். சார் உங்கள் ப்ரோக்ராம்லாம் பார்த்துருக்கேன், நல்லா இருக்கு சார். ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க. சொல்லுங்கள் கண்ணன். சார் இப்போ என்னோட ஒய்ஃப் கிட்ட போகும்போது என்னோட ஆணவருக்கு வந்து எழ மாட்டேங்குது. அது எதனால சார்? அது கல்யாணம் ஆகி எவ்வளோ நாள் ஆச்சு கண்ணன்? ஒரு 3 months ஆச்சு சார். 3 மாதம்தான் ஆகுது. நீங்கள் ஆரம்பத்தில் செக்ஸ் பண்ண போகும்போது அவங்க வலி இருக்குது, உள்ளே பெனிட்ரேட் பண்ண முடியாமல் 2 பேரும் கஷ்டப்பட்டீங்களா? இல்லை சார், என்னோட வந்து ஆணவருக்கு வந்து எழவே மாட்டேங்குது. இல்லைங்க, முதல் நாள்லேருந்து நீங்கள் வந்து செக்ஸே உங்களுக்கு விரைப்புத்தன்மையே வரலையா? ஆமாம் சார். சரி, நீங்கள் 2 பேரும் சேர்ந்தே மருத்துவர்கிட்ட போங்க. உங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளம் வந்து ப்ராபபிளி அன்கன்சுமேட்டட் மேரேஜஸ்ன்னு சொல்லலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் 2 பேரும் சேர்ந்து மருத்துவர்கிட்ட போங்க. சில அடிப்படையான கேள்விகள் கேட்பாங்க. அதற்கப்புறம் உங்களுக்கு சில டெஸ்ட்டுகள் பண்ணிவிட்டு இதை எளிமையாக ஒரு வாரத்தில் கிளியர் பண்ணி கொடுத்துடலாம். நீங்கள் ஆரோக்கியமாக அற்புதமான ஒரு உடல் நலத்தோடு வாழ முடியும். ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். ஸோ ஒன்றும் worry பண்ண வேண்டாம். ஸோ இப்போது முதல்ல நம்ம வயதானவர்கள் செக்ஸ் பண்ணுறதை பற்றி சில விஷயங்களை பேசிகிட்டு இருந்தோம். வயதானவர்கள் செக்ஸ் பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் ஃபோர் பிளேயில் ரொம்ப நேரம், நீண்ட நேரம் செலவு பண்ணணும். சில நேரங்களில் வயதானவர்களுக்கு விரைப்புத்தன்மை வரலைன்னா நீங்கள் ரொம்ப கவலைப்படாதீங்க. ஏன்னா செக்ஸ் என்பது ஒரு லிமிட்டுக்குள்ளே, வரையறைக்குள்ளேயே வர வேண்டியதில்லை. நீங்கள் பெண்ணுறுப்பை பெனிட்ரேட் பண்ணி தான் செக்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பல முறைகளில் செக்ஸ் பண்ணலாம். அவங்க கையில் உங்கள் ஆணுறுப்பை தூண்டலாம், வாய் வைத்து தூண்டலாம், அவங்கள நீங்கள் பல்வேறு உறுப்புகளை தூண்டி உச்சகட்டம் அடைய செய்யலாம். இப்படி பல்வேறு வகையில் செக்ஸை நீங்கள் மாற்றிக்கிட்டே இருங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமாக 2 பேரும் செக்ஸை கொண்டு போகலாம். அதே மாதிரி பல்வேறு முறைகளில் நீங்கள் பல்வேறு பொசிஷன்ஸ், நம்ம ஒரு ஆணும் பெண்ணும் வந்து 550 முறைகளில் செக்ஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்கோம். நீங்கள் ஒரே முறையில் செக்ஸ் பண்ணாதீங்க, விதவிதமான செக்ஸ் பண்ணலாம். இப்போ சில புத்தகங்கள்லாம் இருக்குது. ஒரு நாளைக்கு ஒரு முறையில் 360 முறைகளில் செக்ஸ் பண்ணலாம். பொசிஷன் மட்டும் இல்லை, வேரியேஷன்ஸு, வேறு வேறு மெத்தட்ஸை யூஸ் பண்ணி ஒரு முறை பண்ண செக்ஸை வந்து அடுத்து வந்து நீங்கள் அடுத்த வருஷம்தான் திரும்ப பண்ணுவீங்க. டெய்லி செக்ஸுன்ற மாதிரிலாம் புக்ஸ் இருக்குது. இது கடையில் கிடைக்கும் உங்களுக்கு. இதை வாங்கி நீங்கள் ரெகுலராக அந்த செக்ஸ் பண்ணலாம். ஸோ உங்கள் செக்ஸ் லைஃப் வந்து ஒரு அற்புதமான இனிமையான ஒரு விஷயமாக மாறிடும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரகசிய கேள்விகள் இடைவேளைக்கு பின் தொடரும். ரகசிய கேள்விகள் தொடர்கிறது. இப்போ நம்ம செமன் அனாலிசிஸில் வரக்கூடிய பிரச்சனைகளை பற்றி பேசணும். செமன் பிரச்சனை வந்தால் என்னென்ன டெஸ்ட்டுகள் ஆண்களுக்கு எடுப்பாங்க? முதல்ல அவங்கள செக் பண்ணுவாங்க, விந்து பை நார்மலாக இருக்கா. விந்து பை நார்மலாக 15 ml இருந்து 25 ml இருக்கணும். அது சின்னதாக இருந்தால் விந்தணுக்கள் கம்மியாக இருக்கலாம். வேரிகோசீல்னு சொல்லி விந்து பையை சுற்றி இரத்த குழாய்கள் சுருண்டு இருக்குதான்னு பார்க்கணும். ஆண்களுக்கு வந்து டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோன், ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், LH ஹார்மோன்லாம் எடுக்கணும். ப்ரொலாக்டின் ஹார்மோன் எடுக்கணும். இதில் ஏதாவது குறைபாடு இருந்தால் சரி செய்யணும். பெண்களை பொறுத்த வரைக்கும் தீட்டு வந்து ரெகுலராக வருதா பார்க்கணும். கருமுட்டைகள் வந்து 14-15 கருமுட்டைகள் வெளிவந்து வெடிக்குதான்னு பார்க்கணும். அதே மாதிரி அவங்களுடைய எண்டோமெட்ரியல் திக்னஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த கர்ப்பப்பையுடைய உட்சுவர் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்ப்பாங்க. அதனுடைய திக்னஸ் வந்து கரெக்டாக வளருதா, சரியாக இருக்கான்னு பார்ப்பாங்க. ஒரு 9 வரைக்கும் இருக்கணும் அதனுடைய திக்னஸ்ஸு. ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா கருத்தரிக்கிற வாய்ப்பு குறையும். இப்போ அந்த தீட்டு வரும்போது ஹார்மோன்கள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறீங்க. ஸோ தீட்டு வரும்போது கருமுட்டை வெடிக்கிற அன்னைக்கு திடீர்னு வந்து உடம்பினுடைய டெம்பரேச்சர் அதிகமாகிறத பார்க்குறீங்க. நீங்கள் 14ஆம் தேதி டக்குன்னு வந்து கருமுட்டையினுடைய வெடிப்பு நிகழ்கிற அன்னைக்கு உடம்புல பாடி டெம்பரேச்சர் அதிகமாகுது. 0.5 degrees சென்டிகிரேடு.
அதே மாதிரி தீட்டு வந்ததுலேருந்து ப்ரொஜெஸ்டிரான் ஹார்மோன் ரொம்ப குறைவாக தான் இருக்கும். ஈஸ்ட்ரோஜன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஈஸ்ட்ரோஜன் என்று சொல்லக்கூடிய பெண் ஹார்மோன் அதிகமாகிக்கிட்டே இருக்கும். கருமுட்டை வெடிச்ச அன்னைக்கு இருந்து அது கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும். கர்ப்பப்பையில் கருவை தாங்கி வளர்க்குறதுக்காக ப்ரொஜெஸ்டிரான் ஹார்மோன் அந்த டைமில் ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சிடும். கருமுட்டை வெடிக்கிற தேதியிலேருந்து 14ஆம் தேதியிலேருந்து 14 வரைக்கும் ஈஸ்ட்ரோஜன் அதிகமாகிக்கிட்டே இருக்கும். ப்ரொஜெஸ்டிரான் அதே நார்மல் லெவலில் இருக்கும், ரொம்ப கம்மியாக இருக்கும். 14ஆம் தேதிக்கு அப்புறம் ப்ரொஜெஸ்டிரான் அதிகமாகும், ஈஸ்ட்ரோஜன் குறைய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி எஃப்எஸ்ஹெச் எல்ஹெச் எல்லாம் எப்படி மாறுதுன்னு பார்க்குறீங்க. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ சார். வணக்கம் சார். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சிவகங்கையிலேருந்து கண்ணன் பேசுகிறேன் சார். கண்ணன் சொல்லுங்கள் சார். சிறப்புறுப்பில் சின்ன புண்ணு மாதிரி இருக்குது சார், கண்ணுக்கு தெரியாத அளவு. யாருடைய செக்ஸ் பண்ணீங்களா? இல்லை சார், அந்த மாதிரி எந்த பழக்கம் இல்லை, கை பழக்கம் மட்டும்தான் சார் உண்டு. கண்ணுக்கு தெரியாத புண்ணு எப்படி உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சது? இல்லை, கண்ணுக்கு தெரியாது. சின்ன சண்டை ஓட்டையாக இருக்குது, சிதுக்குனா சலை மாதிரி வருது சார், சின்ன தண்ணி மாதிரி வருது சார். அதாவதுங்க சின்ன சின்ன அந்த வேர்க்கால்களில் சின்ன சின்ன கொப்பளங்கள் வரலாங்க. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த ஏரியாலாம் நல்லா ஷேவ் பண்ணி முடியெல்லாம் ஷேவ் பண்ணிவிட்டு ரொம்ப வேர்க்காமல் பார்த்துக்கங்க. ரொம்ப வேர்த்துற மாதிரியான நம்ம கிளைமேட்டில் அப்படி தான் வேர்த்துக்கிட்டே இருக்கும். ரொம்ப வேர்க்கிற மாதிரி உங்களுக்கு இருந்ததுன்னா ஒரு நாளைக்கு 2 முறை குளிங்க. நைட்டு 1 முறை குளிங்க. காற்றோட்டமான உடைகளை அணியுங்க. நைலான் ட்ரெஸ் எதுவும் போடாதீங்க. டைட் அண்டர்வேர், டைட் ஜீன்ஸ் போடாதீங்க. காற்றோட்டமான காட்டன் உள்ளாடைகள் அணியுங்க. பெருமளவுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் சரியாயிடும். சரி, இப்போது இந்த தீட்டு வர்றது அப்படின்றத பொறுத்த வரைக்கும் என்னென்ன ஓவிலேஷன், இந்த கருமுட்டை வெடித்து வர்றது 14 தீட்டு வந்த பிறகு 14 நாள்களில் கருமுட்டை வெடித்து வரும். இந்த கருமுட்டை வெடித்து வரும்போது ஒரு பெண் என்னென்னலாம் உணர்வுகள் அவங்களுக்கு தோணும்? செக் பண்ணாமல், ஸ்கேன் பண்ணாமல் ஒரு பெண்ணுக்கு கருமுட்டை வெடித்ததை பார்க்கலாமா? கண்டுபிடிக்கலாம். சில சயின்ஸ் இருக்குது. மார்பகங்கள் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஹெவியாக. அதே மாதிரி பெண்ணுறுப்புலேருந்து வரக்கூடிய திரவம் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். வயிறு ஃபுல்லாக கொஞ்சம் வீங்கின மாதிரி ப்ளோட்டடாக இருக்கும். கால் கொஞ்சம் வீக்காக இருக்கலாம். கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்கும். மனசில் கொஞ்சம் மைல்டு டிப்ரெஷன் இருக்கும். இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை பார்க்க முடியும். இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பேச போகிறோம். பெண்ணுக்கான பிரச்சனைகள், ஆணுக்கான பிரச்சனைகள்லாம் தொடர்ந்து நம்ம பேச போகிறோம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள். இன்று இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொள்ள இயலாத வாசகர்கள் உங்கள் கேள்விகள் எங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலமாக அனுப்பலாம். 9841266666 என்ற எண்ணுக்கோ 94494444 என்ற எண்ணுக்கோ உங்கள் கேள்விகள் எங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலமாக அனுப்பலாம். அல்லது hi@drkamaraj.net என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் கேள்வியில் எங்களுக்கு மின்னஞ்சல்கள் மூலம் அனுப்பலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.